அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொலியில் காண விரும்புவது கரிநாயனார் சிறப்புகளை பற்றி இந்த காணொலியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொலிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். சிவபெருமானுக்கு சேவை செய்வதற்கு ஒருவர் ராஜாவாகவோ அல்லது அதிக பணத்தை வைத்திருக்கவோ தேவையில்லை. சேவை செய்ய வேண்டும் என்ற மனோபக்குவம் இருந்தாலே தேவையான அனைத்து செல்வங்களும் ஒன்றாக தேடி வரும். ஒருவனுக்கு சிவபெருமான் வழங்கிய திறமைகள் அவை எதுவாக இருந்தாலும் அவருக்கு சிறந்த முறையில் சேவை செய்ய பயன்படுத்தப்பட வேண்டும். கரிநாயனார் திருக்கடவூரில் பிறந்தவர். அங்கு பக்தர் முனிவர் மார்க்கண்டேயரின் உயிரை பறிக்க முயன்ற போது மரணத்தின் மன்னரான காலனை இறைவன் வீழ்த்தினார். அலங்காரமான சொற்களாலும் மறைபொருள் அர்த்தங்களாலும் அலங்கரிக்கப்பட்ட அழகான கவிதைகள் உருவாக்குவதில் நாயனார் தேர்ச்சி பெற்றவர் கரிநாயனார். அவர் தனது பாடல்களுக்கு பிரபலமானவர். பழைய தமிழ்நாட்டின் 3 முக்கிய பகுதிகளை சேர, சோழ, பாண்டியர் மற்றும் ஆட்சி செய்த 3 மன்னர்களிடம் சென்று அவர்களை மகிழ்விக்கும் பாடல்களை பாடினார். பாராட்டுகளின் வடிவத்தில் அவர் பெற்ற செல்வ குவியல்களுடன் அவர் பலவித வழியில் இறைவனுக்கு தொண்டு செய்தார். கரிநாயனார் நீண்ட தொண்டை ஈஸ்வரனுக்காக பல அழகான கோவில்களை கட்டினார். அவரது இதய தாமரையில் சிவனுக்காக வைத்திருந்த அழகான தங்கமிடம் போல அழகாக இருந்தன. அற்புதமான வார்த்தைகளை பயன்படுத்தி மக்களை வசதியாகவும் மகிழ்ச்சியாகவும் ஆக்கினார். அவர் மகாதேவ பக்தர்களுக்கு தன்னலமின்றி நன்கொடை அளித்தார். அதாவது அந்த கைலாசபதிக்கு எப்போதும் தனது இதயத்தில் நன்றியுள்ளவராகவே இருந்தார். அவருடைய பேச்சு தமிழில் அற்புதமான பாடல்களை உருவாக்கியது. அதே சமயத்தில் அவரது மனம் தமிழ் மொழியை உருவாக்கிய அற்புதத்துடன் இணைந்தது. படைப்பாற்றல் அவரது வார்த்தைகளில் நடனமாடியது. படைப்பாளர் அவரது அமைதியான எண்ணங்களில் நடனமாடினர். அந்த காலத்தில் பெரிய மன்னர்கள் நாயனாரின் இனிமையான பாடல்களில் தங்கள் செல்வத்தை செலவிட்டனர். அதே நேரத்தில் அவர் அந்த செல்வத்தை, மிக பெரிய செல்வத்தை, பிரபஞ்ச மன்னரின் அருளை பெறுவதற்காக அவருக்கும் அவரது பக்தர்களுக்கும் சேவை செய்வதன் மூலம் செலவிட்டார். அவரது இசையும் தாளமும் இந்த உலகத்தில் தங்கள் முத்திரையை பதித்தன. அதே நேரத்தில் பரமன் சிவபெருமானை அவர் இதயத்தில் என்னென்று பதித்து வைத்திருந்தார். அவரது எண்ணங்கள் எப்போதும் சிவபெருமான் கைலாசத்தில் சிகரத்தில் இருந்தன. இறுதியாக அவரும் சிவபெருமானின் ஆசீர்வாதத்துடன் அந்த புனித இடத்தை அடைந்தார். கைலாய பெருமான் புனித பாதங்களில் எப்போதும் தங்கியிருந்த கரிநாயனார் நிலையான எண்ணங்கள் மனதில் கண்டிப்பாக நிலைநாட்டும். அவரை நினைத்தாலே அனைத்தும் பெருமையாகவே இருக்கும். குறிப்பாக காரிநாயனார் திருக்கடூர் தலத்தில் பிறந்தவர். இவர் ஒரு மிக சிறந்த தமிழராக திகழ்ந்தவர். 63 நாயன்மார்களும் தங்களது வாழ்க்கையில் ஒவ்வொரு குறிக்கோளை கடைபிடித்து வந்தவர்கள். அதுபோல காரிநாயனாரும் ஒரு புதுமையான செயல்களை செய்தவர். தமது தமிழ் புலமையால் காரிக்கோவை என்ற ஒரு அற்புதமான நூலை இயற்றினார். அந்த காலத்தில் புலவர்களை அரசர்கள் பெரிதும் மதித்து போற்றி வாழ்த்தனர். முக்கியமாக காரியாரும் தாம் இயற்றிய காரிக்கோவையை எடுத்துக்கொண்டு சேரன், சோழன், பாண்டியன் ஆகிய தமிழ் மூவேந்தரிடம் சென்று தங்களுடைய நூலின் சிறப்பம்சத்தை தெரியப்படுத்தி மாபெரும் வெற்றி கண்டவர். அந்த நிதியை கொண்டு திருக்கடையூர் அமிர்தகடேஸ்வரர் ஆலயத்தின் திருப்பணிகளை செய்து புதுப்பித்தார். காரிநாயனார் திருக்கடூர் தலத்தில் பிறந்தவர். இவர் ஒரு மிக சிறந்த தமிழராக திறந்தவர். 63 நாயன்மார்களில் மாபெரும் சிறப்பம்சத்தை பெற்றவர்தான் காரிநாயனார். சிவனே போற்றி, சிவனே அனைத்திலும் தனக்கு கிடைத்த அனைத்தையும் பெறுபவர், சிவனின்றி ஏதுமில்லை என நினைத்து கொண்டு வாழ்ந்தவர்தான் காரிநாயனார். முக்கியமாக காரிநாயனார் அவ்வளவு சிறப்பு மிக்கவராகவே இருந்தார். சேக்கிழார் பெருமான் அருளிய திருத்தண்டர் புராணம் தமிழ் இணைய முக்கியமாக அனைத்திலும் மாபெரும் சிறப்பம்சம். காரிநாயனார் குருபூஜை சிவாலயங்களில் ஒவ்வொரு ஆண்டும் மாசி மாதம் பூரண நட்சத்திரத்தன்று சிறப்பாக நடைகிறது. ஏழ்ந்த கடல் சூழ் உலகில் எங்கும் தமிழ் இசைத்து நிறுத்தி ஆழ்ந்த உணர்வு இடை அரா அன்பினார் ஆயணி கங்கை தேய்ந்தோடும் நெடும் ஜடையார்ந்தம் அருள் பெற்ற தொடர்பினால் வாய்ந்த மனம் போல் உடம்பும் அடைகில என அவ்வளவு சிறப்பாக பாடியிருக்கிறார். திருக்கடூரில் வாழ்ந்தவர் காரிநாயனார். தமிழ் புலவரான இவர் காரிக்கோவை என்னும் நூலை இயற்றி அதனை மூவேந்தர்களிடம் சென்று அரங்கேற்றினார். இவரது தமிழ் புலமையை கண்டு வியப்படைந்த மூவேந்தர்கள் பொன்னும் பொருளும் பரிசாக கொடுத்து இவரை சமர்ப்பித்து சிறப்பாக கூறினார்கள். அப்பொருட்களை கொண்டு காரிநாயனார் சிவனடியார்களுக்கு சிவத்தொண்டு புரிந்தார். தனக்கு கிடைத்த திரண்ட செல்வங்களை கொண்டு காரிநாயனார் பல சிவாலயங்களை எழுப்பினார். பழைய சிவாலயங்களை புதுப்பித்தார். சிவனடியார்களுக்கு
வேண்டியதை அனைத்தையும் கொடுத்து அவர்களை மகிழ்வுறச் செய்தார். ஆலயங்கள் தோறும் சென்று இறைவனை பாமாலை பாடி துதித்தார். பல்வேறு தானங்களை செய்தார். காரி நாயனார் தனது சீரிய சிவத்தொண்டால் திருக்கையிலே அடைந்து என்றும் சிவபெருமானோடு நிலைத்து வாழும் பெயரை பெற்றவர் என பெரிய புராணம் குறிப்பிடுகிறது. காரி நாயனார் என்றாலே ஒரு அழகான தமிழ் வழிபாட்டவர். காரி நாயனார் சைவ சமய அடியார்களாகிய 63 நாட்களில் ஒருவராக இருந்தவர். காரி நாயனார் மூவேந்திரங்களும் சென்று நூல் அரங்கேற்றம் செய்தது சிறப்பு மிக்கது. காரி நாயனார் சிவத்தொண்டில் கைலாய மலையை வாழ்வது பெற்றவர். குருபூஜை, உச்சாத்துணை இது எல்லாமே அவர் பாடிய பாடல்களாகும். தனக்கு கிடைத்த திரண்ட செல்வங்களை அனைவரும் பெற வேண்டும் என்ற ஒரே குறிக்கோளுடன் சிவதொண்டே முன்னின்று எடுத்து செய்தவர்தான் காரி நாயனார். காரி நாயனை அவர் போல வாழ்வதற்கு எவராலும் முடியாது. காரி நாயனார் ஓவியம், அமரர் அனைத்தும் முக்கியத்துவம் கொடுத்தவர். திருக்கடவூரில் வாழ்ந்தவர் காரி நாயனார். தமிழ் புறவரான இவர் காரிக்கோவை என்னும் நூலை இயற்றி அதனை மூவேந்தர்களிடம் கொடுத்தது மாபெரும் சிறப்பம்சம். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.